டீம் குட் மார்னிங். இப்போ இந்த ரிலையன்ஸ் செல்ஃபை ஆப் வந்து மொபைலில் நான் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு லாகின் உங்களோட எந்த நம்பரில் வண்டி ஓட்டுறீங்களோ அந்த நம்பரில் ஓடிபி பேஸ் பண்ணி லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணோடனே அந்த ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். அதில் மை பாலிசிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இ கார்டுன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த டவுன்லோட் இ கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பாலிசி நம்பரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட எம்ப்ளாயி ஐடி, என்ன ஏஜு, ஸோ இது எப்போ வரையும் அவைலபிள் இருக்குங்கிற ஒரு இ கார்டு வந்துடும். இது பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன்லேயோ இல்லை மொபைல் பின்னாடியோ கூட வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே காட்டிடும். ஸோ பாலிசி எவ்வளோ தூரம் வேலிடேட்டி இருக்குது, ஸோ உங்களுடைய ஐடி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ ரிமைன் ஒர்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த டவுன்லோடை வச்ச பின்னாடி ஒரு நாளைக்கு ஒரு இன்சிடெண்ட்டு சம் அதர் கன்சர்ன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் கால் பேக் பண்ணணும். ஸோ நீங்கள் எதில் கால் பேக் பண்ணணுன்னா இந்த லொக்கேட்டர்னு இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவைலபிள் எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸை நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் இந்த ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ரெட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்னு காட்டுது இல்லையா, ஸோ இங்கே போயிட்டு இந்த கால் பேக் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை அங்கே போய் அட்மிட் இந்த மாதிரி கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம், அட்மிட் ஆகணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு நம்மளோட கார்டை வச்சு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்கள் போயிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டீம்.